பள்ளியில இன்னார் உங்களுக்கு என்னஞ்சாங்க சலாம் சொன்னாங்க அப்படின்னு மலக்கு தான் போய் அங்க கொண்டு கொடுப்பார். ரெண்டுக்கு மீடியேட்டர் அவர் தான். மலக்குக்கு தான் இங்க உள்ளது வழங்கும், அங்க உள்ளது வழங்கும். இந்த இங்க நம்ம பேசுறது வழங்கும், அந்த அந்தரங்க உலகத்தில் உள்ளது அவருக்கு விளங்கும். ரெண்டு உலகத்துக்கும் போய் போய் வரக்கூடியவராக யார் இருப்பா? மலக்குகள் இருப்பாங்க, வானவர்கள் இருப்பாங்க. அதுக்குன்னு வானவர்களை எல்லாம் நியமித்திருக்கிறான்னு சொல்றாங்களே. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம சொல்லக்கூடிய செலவாத்துகளோ மத்த எதுவுமே கேட்காது என்று சொன்னால் ஒவ்வொரு கபருக்கு முன்னாடி நின்று கொண்டு இதை சொல்றாங்களே, எவ்வளவு பெரிய இஸ்லாமிய அடிப்படை தகர்ந்து போயிடுது. எவ்வளவு குர்ஆனுடைய வசனங்கள் அது மோதுகிறது. இது விளங்காம அந்த தல்கின்னு சொல்லி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். ரெண்டாவது வந்து இந்த குறுக்கு வழி, அல்லாஹ்வை ஏமாத்துற மாதிரி தெரியுது. அல்லாஹ் வந்து இப்படி நடந்தாலும் இன்னும் தருவேன்னு சொல்லிட்டான்னா அப்படி இப்படி அவன் நடக்கணும். உலகத்துல வேணாலும் ஏமாத்திடலாம். ஒருத்தர் கேள்வி கேட்பாரு, உங்களுக்கு பதில் தெரியாது, பின்னாடி இருந்து உங்களுக்கு சொல்லி சொல்லி தரலாம். இப்படி சொல்லு அப்படிங்கலாம். அவனை ஏமாத்திட முடியும். அல்ல பிட்டு பேப்பர் கொடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அப்ப அல்லாஹ்வுடைய செட்டிங்ல கூட நீங்க உள்ளுக்கு நுழைஞ்சு ஏமாத்திடுவீங்களா? அதானுக்கு அர்த்தம். அங்க கேள்வி அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், பதில் சொல்ல வேண்டிய ஆள் அவரு, இவர் பதில் சொல்லி கொடுப்பாருன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் அந்த பதில் சொல்ற ஒரு தடுமாறினா கூட நாங்க வந்து அவரை காப்பாத்தி விட்டுருவோம் அப்படின்னு அல்லாஹ் ஏமாத்தணும் அர்த்தம். அல்லாஹ் ஒரு செட்டிங் பண்ணானே, அதை எப்படி மாத்த முடியும்? அவன் பதில் யாருக்கு வரும்னு வச்சானா அவனுக்கு வரும், எவனுக்கு பதில் வராது. நீ எப்படி இங்க மெசேஜ் பாஸ் பண்ணுவ அப்படின்னு யோசிச்சு பார்க்காமல் இந்த கட்டுக்கதையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு ஒரு கட்டுக்கதை இருக்கு. அவங்களுக்கு ஹதீஸ் ஆய்வுள்ள எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் என்னவெல்லாம் விதத்துகள் செய்கிறார்களோ அதுக்கெல்லாம் ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் இருக்குதான் செய்யுது. ஹதீஸுடைய ஆய்வு இல்லாதான் இவ்வளவு காரணம். ஹதீஸ் எப்படி புரிஞ்சுக்கிறணும், இது குர்ஆனுக்கு நேரடி மாத்தமா இருக்குதே, இப்படிப்பட்டதெல்லாம் நம்ம ஏத்துக்கிற முடியுமா? சொல்ற ஆளுக்கு சரியில்லாம இருக்காங்களே, இதெல்லாம் விளங்காத காரணத்தினால தான் வருகிறது. இது எங்க வருதுன்னு கேட்டா ஒரு சம்பவம் வருது. மோஜமுல் கபீர், தபரானி அவர்களுடைய கபீர்ங்கிற நூல்ல இருக்கிறது. சயீத் இப்னு அப்துல்லாஹ் என்று ஒரு ஆள் சொல்றார். இது சொல்லக்கூடிய ஆள் முதல் ஆள் யாருன்னு கேட்டா சயீத் இப்னு அப்துல்லாஹ் அல் அவுதி அப்படிங்கிறவர் சொல்றாரு, நான் வந்து அபு உமாமா என்ற சஹாபி, உமாமாங்கிற ஒரு சஹாபி, அந்த அபு உமாமாங்கிற ஒரு சக்ராத் ஹால்ல இருக்கும் பொழுது நான் அவரை பார்க்க போயிருந்தேன். யார் சொல்றா? சயீத் இப்னு அப்துல்லாஹ் சொல்றாரு. யார் இவர் பார்க்க போறானா? அபு உமாமா என்ற நபி தோழரை நான் பார்க்க போயிருந்தேன். அவர் வந்து சக்ராத்துல உயிர் போற நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறாரு, கடைசி கட்டத்தில் அவர் இருந்து கொண்டிருக்கிறாரு. அப்ப அவர் என்று சொன்னாரு, நான் வந்து இறந்து விட்டால், அவர் சொல்றாராம், அந்த அபூ உமாமா சொல்றாரு, நான் மூத்தா போயிட்டேன்னு சொன்னா என்ன செய்ய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த காரியத்தை எனக்கு ஒழுங்கா பண்ணிருங்க அப்படின்னு அவர் சொன்னாராம். சொன்ன உடனே அது என்ன செய்யுதுன்னு அவங்க கேட்டாங்களாம். அப்ப அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் வந்து உங்களில் ஒருவர் இறந்து விட்டாரையானால் துராப அலா கப்ரிஹி, அவருடைய கபர்ல மண்ணெல்லி போட்டு நீங்க மூடி விட்டீர்களேயானால் பொல்லியக்கும் அகதுக்கும் அலா ராசி கப்ரிஹி, உங்களில் ஒரு ஆள் வந்து தலைமாட்டில் போய் நிக்கட்டும். மண்ணெல்லி போட்டு மூடின உடனே தலைமாட்டில் போய் தலைக்கு பக்கத்தில் போய் என்ன செய்யணும்? ஒரு ஆளு தலை இருக்கிற பக்கத்தில் நின்று கொள்ள வேண்டும். நின்று கொண்டு சொல்லணுமா, சும்மல்ய கொல் யா புலானிபுனு புலானா, யா புலானிபுனு இன்னாருடைய மகன் இன்னார் சொல்லணுமா, பேரை சொல்லி தான் சொல்லணுமா? அதுல புலான்னா இன்னார்னு அர்த்தம். புலானிபுனு புலானா, புலான் ஆம்பளைக்கு சொல்றதுங்க, புலான் அச்சுன்னா பொம்பளைக்கு சொல்றது. அதாவது பேர் தெரியாம இன்னார்னு சொல்லுவோம்ல, புலான் வந்தானே இன்னார்னு அர்த்தம். புலான்கிற இடத்த அந்த பேரை போட்டு நினைச்சுக்கிற வேண்டியது. அப்ப என்ன சொல்லணுமா? அடக்கம் செய்யப்பட்டவரை பார்த்து, உதாரணமா இப்ராஹிம் மூத்தா போயிட்டாருன்னு வைங்களேன், இப்ராஹிம் கூப்பிடணுமா, சும்மல்யக்குல் யா இப்ராஹிம், இப்ராஹிம் கூப்பிடணுமா. அது கூட எப்படி கூப்பிடணுமா? அவ உம்மா பேரோட தான் கூப்பிடணுமா. அப்துல் காதர் மோகன் இப்ராஹிம் கூப்பிடக்கூடாதான், ஆமினா மோகன் இப்ராஹிம் தான் கூப்பிடணுமா. அதுல வருது, எப்படி வருதுன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, யா புலானிபுனு புலானத்து, புலானிபுனு புலான்னு சொல்லக்கூடாதான், இன்னாளுடைய இந்த பொம்பளையுடைய மகன் இன்னானே அப்படின்னு சொல்லி அவ அம்மா பேரை சேர்த்து என்ன செய்யணுமா? கூப்பிட்ட உடனே இன்னஹு யஸ்மௌஹு, அது அவனுக்கு கேட்கும். பாருங்க ஹதீஸ் எவ்வளவு குர்ஆன் மாத்தமா வருதுன்னு பாருங்க. அறிவிப்பாளர்லாம் சரியில்லை. ரெண்டாவது விஷயம், இந்த கருத்தை பார்க்கணும் உங்களுக்கு தெரியும். அப்ப கபர்ல தலைமாட்டில் இருந்து கொண்டு யா புலானிபுனு புலானா, இந்த பொம்பளையுடைய மகன் இன்னார் என்று கூப்பிட்ட உடனே இன்னஹு யஸ்மௌஹு வலா யுஜீபு, அவர் காதுல அது உழுவும், ஆனா பதில் சொல்ல மாட்டாரு, பதில் சொல்ல முடியாது. மறுபடியும் சொல்லணுமா, சும்மா யகூலு யா புலானிபுனு புலானா, மறுபடியும் சொல்லணுமா, மரியமுடைய மகன் இப்ராஹிமே, பாத்திமாவுடைய மகன் இப்ராஹிம் சொல்லி அப்படி சொல்லணுமா. அப்ப இன்னஹு யஸ்தவி காயிதன், உடனே எந்திரிச்சு உட்கார்ந்துருவார் அவரு. முதல்ல கூப்பிடும் போது காதுல விளங்குமா, பதில் சொல்ல இயலாதான். ரெண்டாவது தடவை என்ன செய்யணுமா, 3 தடவை சொல்லணுமா. அப்படி முதல்ல என்ன செய்யணும், பாத்திமா மகன் இப்ராஹிம் கூப்பிடணும், காதுல விளங்க, என்னடா யார் கூப்பிடறான்னு நினைச்சிட்டு போறான். ரெண்டாவது தடவையும் பாத்திமாவுடைய மகன் இப்ராஹிம் எந்திரிச்சு உட்கார்ந்துருவாராம்.
அதுக்கப்புறம் என்ன செய்யணுமா, மூணாவது தடவை யா புலானி இப்னு புலானான்னு கூப்பிட வேண்டும். கூப்பிட்டோன்னு என்ன செய்யணும், அர்ஷதனா ரஹ்மக்கல்லா, அல்லாஹ் வந்து எங்களுக்கு நேர்வழி காட்டுவானாக, அல்லாஹ் உனக்கு கிருபை செய்வானாக அவர் சொல்லுவாராம். ஆனா உலாக்கின் லாத்த சூரூன், அது உங்களுக்கு விளங்காது அவர் சொல்லுவாரு, நீங்க சொல்ல அவருக்கு விளங்கு, ஆனா என்ன செய்யுது அது உங்களுக்கு விளங்காது அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டா பள்ளியக்குள் அவருக்கு சொல்லிக் கொடுக்கணுமா. எப்படி சொல்லிக் கொடுக்கணுமா, உதுக்குருமா கரஜித்த அலைஹி மின துன்யா, இந்த உலகத்திலிருந்து நீ வெளியேறி விட்டாயே அதை கொஞ்சம் நினைத்து பார். ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் நினைத்து பார். அங்க ஞாபகத்தில் வச்சுக்கப்பா, நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா, அங்க ஞாபகத்தில் வைத்துக்கொள். அன்னக ரலீத பில்லாஹி ரப்பன், நீ அல்லாஹ்வை ரப்பு என்று ஏற்றுக்கொண்டிருந்தாய், அதை ஞாபகத்தில் வச்சுக்க. முன்கர்ணிக்கு பதில் சொல்லிக் கொடுக்கிறானாம், அல்லாஹ்வை ரப்பு என்று ஏற்றுக்கொண்டிருந்தாய். ஒபில் இஸ்லாமி தீனன், இஸ்லாத்தை மார்க்கம் என்று ஒப்புக்கொண்டிருந்தாய். ஒபில் முஹம்மதின் நபியன், முகமதை நபி என்று ஏற்றுக்கொண்டிருந்தாய். ஒபில் குர்ஆனி இமாமன், குர்ஆனை இமாம் என்று வழிகாட்டி என்று ஒப்புக்கொண்டிருந்தாய். இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கேன்னு சொல்லிக் கொடுக்கணுமா. கேள்வி கேட்பாங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கேன்னு என்ன செய்யணுமா, அவருக்கு சொல்லிக் கொடுக்கணுமா. இப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அப்புறம் ஒருத்தர் கேட்கிறாரு, உம்மா பேர் தெரியாட்டி என்ன செய்யறது, ஒரு ஆள் அடக்கம் பண்ணிட்டாங்க, உங்க உம்மா பேர் நமக்கு தெரியாட்டி, உம்மா பேர் தெரியாட்டி ஹவ்வா பேரை சொல்லுங்கிறாங்க. ரசூலுல்லாஹி சொல்றாங்களா, அனைவருக்கு அம்மா இருக்காங்களா, ஹவ்வா, ஹவ்வா தான் நம்ம எல்லாருக்கும் அம்மா, அம்மா பேர் தெரியாட்டி எல்லாருக்கும் ஹவ்வா தான் அம்மா, ஹவ்வாவுடைய மகன் சொல்லிக்கிற வேண்டியதான். அம்மா பேர் தெரியாது என்ன செய்யணுமா அப்படி கேட்கிறாங்க. இல்லம் யாரு உம்மஹு, அம்மா பேர் தெரியாட்டி என்ன செய்யறது, கால போய் என் சிமுகிலா ஹவ்வா, ஹவ்வாவோட சேர்த்துக்கிற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இறந்து போன ஆள்கிட்ட போய் இப்படி கேட்கணுங்கிறாங்க. இதுல என்ன மேட்டர்னு கேட்டா, இது இதை சொல்லக்கூடிய ஆள் இருக்கார்ல, அபு உமாமான்னு ஒரு சஹாபி இதை சொன்னாராம். அவருடைய சக்கராத் ஹால்ல இதை சொல்லியிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதால இது சொல்லியிருக்கிறார். சரி, அபு உமாமா போய் பார்க்க போனேங்கிறார்ல, அபு உமாமாவை பார்க்க போனேன் என்று சொல்லக்கூடிய சயீத் இப்னு அப்துல்லா என்பவர் யார்? பார்க்க போனேங்கிறார்ல, ஒரு சஹாபி பார்க்க போனேங்கிறார்ல, அவர் யார் ஆளு? இவர்கிட்ட மட்டும் ரசூலுல்லாஹ் அந்த அபு உமாமா முக்கியப்படுத்தி சொல்லியிருக்காருன்னு சொன்னா இவர் ஒரு பிரபலியமான ஆளா இருக்கணுமா இல்லையா? இவர் யாரு? சயீத் இப்னு அப்துல்லா தான். அவர் யாருப்பா? சயீத் இப்னு அப்துல்லா தான். அப்துல்லா சயீத் தான். யார் நல்லவரா? ஒரு ரெக்கார்டும் இல்ல. ஒரு நல்ல உண்மை பேசுறவரா? ரெக்கார்டு இல்ல. எப்ப பிறந்தாரு? ரெக்கார்டு இல்ல. எப்ப மூத்தா பண்ண? ரெக்கார்டு இல்ல. ஒரு ரெக்கார்டும் இல்ல. அப்ப இதை சொல்லக்கூடிய ஒரு ஆள் யார் என்றே தெரியாத சயீத் இப்னு அப்துல்லாஹ் வழியாகத்தான் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனாலதான் சுப்னு ஸலாம்ல அந்த நூல்ல சொல்கிறார்கள், ஹாதா ஹதீஸுன் லா யசுக்கு அஹ்லுல் மாரிஃபதி பில் ஹதீஸி ஃபீ வலைஹி, ஹதீஸை பற்றி அறிந்த ஒவ்வொரு அறிஞரும் இது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்பதில் சந்தேகம் கொள்ளவில்லை. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் பலவீனம் கூட இல்ல, பார்த்தாலே தெரியுது. ஏன்னா குர்ஆனுக்கு நேர மோதுது. அவர் கேட்குவாரா, அவருக்கு வழங்குமா, எந்திரிச்சு உட்கார்ந்துக்குவாரா, இங்க இருந்து பதில் பாஸ் பண்ணுவோமா, அவருக்கு சொல்லிக் கொடுப்போமா, இப்படி எல்லாம் சொல்றதை பார்க்கும் பொழுது ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடிய யாருக்கும் தெரியும் இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி தான், கருத்தும் சரியில்லை. இரண்டாவது சொல்ற ஆள் யாரு? அவர் சொல்லும் போதுல சயீத் இப்னு அப்துல்லாஹ் யார்? அவர் யாருப்பா? அவருடைய விவரம் சொல்ல, டீட்டெயில் சொல்லு. எந்த ஒரு அறிவிப்பாளருக்கும் டீட்டெயில் இருக்கணும். டீட்டெயில் இல்லாத ஒரு ஆள் தான் சொல்லி காட்டுகிறார். அப்ப அஹ்மது இப்னு ஹம்பல் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அப்பவே இந்த பிரச்சனை வந்துருச்சு. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கிட்ட கேட்கிறாங்க, சில ஆளுக்கு இந்த மாதிரிலாம் இறந்து போன ஆளுக்கு தலைமாட்டில் இருந்துகிட்டு மெசேஜ் பாஸ் பண்றாங்களே, இது என்ன, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கப்படுது. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, மாராய்த்து எஃபா அஹதன் எஃபாலுஹு இல்லா அஹ்லு ஷாம், இந்த சாமுல சிரியாவுல உள்ளவங்க தான் இதை செய்யறாங்க, வேற எங்கேயும் நான் பார்க்கலங்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தா அது மதீனாவுல செஞ்சிருப்பாங்க, அவங்க வாழ்ந்த பகுதியில் செஞ்சிருப்பாங்க, அது சுத்தி உள்ள பகுதியில் செஞ்சிருப்பாங்க, ஹிஜாஸ் பகுதியில் செஞ்சிருப்பாங்க, மக்காவுல, மதீனாவுல, தாயிஃப்ல, அந்த மாதிரி ஏரியாவுல எல்லாம் யாரும் செய்யல, சிரியாவுல செய்யறாங்க. சாம் சிரியான்னா எத்தனை, கிட்டத்தட்ட எவ்வளவு கிலோமீட்டர்? 500 கிலோமீட்டர் வருமா, மேலே வரும். அவ்வளவு கிலோமீட்டர் அப்பால உள்ள சிரியாக்காரங்க தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அஹ்மது இப்னு மறுக்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி தெரியல, இந்த சிரியாவுல உள்ளவங்க உணவு ஒருத்தன் இட்டுக்கட்டி அடிச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கள் என்ன செய்யறாங்க, மறுக்கிறாங்க. அதே மாதிரி சுயீத்தி அவர்கள் ஆலில் மசுமாங்கிற நூல்ல சொல்றாங்க, இஸ்னாதுஹு லைஃபுன், இதனுடைய அறிவிப்பாளர் தபரானியில வந்திருக்கு பாருங்க, இதனுடைய அறிவிப்பாளர் எல்லாமே பலவீனமா இருக்குது அப்படிங்கிறாரு. மஜ்மூ ஸவாயிதுல ஹைஸமி இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், ரவாஹு தபரானி ஃபில் கபீர், தபரானி அவர்கள் கபீர்ங்கிற நூல்ல இதை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒபி இஸ்னாதிஹி ஜமாஅத்துல் மாரிஃபுஹும், இது அறிவிக்கக்கூடிய ஆட்கள் பெயர் பட்டியலை பார்த்தால் யார் என்று தெரியாத நிறைய பேர் இருக்கிறார்கள். நிறைய ஆட்கள் தெரியாத ஆட்களா இருக்கு. இவர் சொன்னாருங்கிறாங்க, அவர் சொன்னாருங்கிறாங்க, எவரும் தெரியல. தெரியாத ஆட்கள் பெயரை பயன்படுத்தி இது அறிவிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் இந்த செய்தி எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப இது ஆதாரம். இந்த கபர்ல அடக்கம் பண்ணி விட்டு தலைமாட்டில் இருந்து கொண்டு அவரை நோக்கி பேசுகிற மாதிரி தல்கீன் என்ற பெயர்ல அதுல 3 தடவை தண்ணியை தொளிச்சுக்கிட்டு மோதினார் மனப்பாடம் பண்ணி ஓதுவார். அவருக்கு